ஏற்கனவே ரிலீஸ் ஆகி ஹிட்டான ஒரு படத்தோட பேரையோ இல்ல ஏற்கனவே ரிலீஸ் ஆன ஒரு படத்துல ஹிட்டான ஒரு பாட்டையோ இப்போ வரக்கூடிய படங்களை யூஸ் பண்றதுல எனக்கு பெரிய அளவு உடன்பாடு இல்லை. ரஜினிகாந்தின் படிக்காதவன், தனுஷின் படிக்காதவன். ரஜினிகாந்தின் தங்க மகன், தனுஷின் தங்க மகன். ரஜினிகாந்தின் மாப்பிள்ளை, தனுஷின் மாப்பிள்ளை. ரஜினிகாந்தின் வேலைக்காரன், சிவகார்த்திகேயன் வேலைக்காரன். எம்ஜிஆரோட வேட்டைக்காரன், விஜயோட வேட்டைக்காரன். விஜயோட லவ் டுடே, பிரதீப் ரங்கநாதனோட லவ் டுடே. விஜயோட யூத், கென் கருணாஸ் அவர்களோட யூத். சரத்குமாரோட கூலி, ரஜினியோட கூலின்னு சொல்லி ஏற்கனவே ஹிட்டான படங்களோட பேரை இப்போ வரக்கூடிய படங்களுக்கு பேரா வைக்கும் போது இப்போ வரக்கூடிய படம் ஹிட் ஆனாலும் சரி, ஃபிளாப் ஆனாலும் சரி, இது ரெண்டுமே ஏற்கனவே வந்து அந்த படத்தோட லெகசியை டோட்டலா டேமேஜ் பண்ணிட்டு என்னோட தனிப்பட்ட கருத்து. படத்தோட பெயர்களை பயன்படுத்துறது மட்டும் இல்ல, ஏற்கனவே ஹிட்டான படங்களோட பாடல்களை இப்போ வரக்கூடிய படங்கள்ல பயன்படுத்துறதும் இதே மாதிரிதான். 1980, 1990 வந்த படங்கள்ல இருந்து ஹிட்டான பாடல்களை இப்ப படங்கள்ல பயன்படுத்துறது ட்ரெண்டான விஷயமா இருந்தாலும், அந்த மாதிரி பண்ணும்போது அந்த படங்கள்ல வர புதிய பாடல்கள் ஹிட் ஆகிறத விட அந்த பழைய பாடல்கள் ஹிட் ஆகி அந்த படங்கள்ல இடம் பிடிச்சிருந்த புதிய பாடல்கள் வந்ததும் தெரியாம போனதும் தெரியாம போனதுதான் இதனால ஏற்படுற செயலே. இப்ப நாம அப்படியே விஜய் அவரோட யூத் வர்சஸ் கென் கருணாஸ் அவரோட யூத் கம்பேரிசன் வந்தோம்னா, விஜய் அவரோட யூத் படம் எனக்கு டாப் டு பாட்டம் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்த படம். அந்த படத்துல குறைகளே இல்லையான்னு கேட்டா கண்டிப்பாவே குறைகள் இருக்கும். ஆனா அந்த குறைகள் எல்லாத்தையும் தாண்டி அந்த படம் நம்மளுக்குள்ள ஏற்படுத்துற தாக்கன்றது அளப்பரியது. விஜய் அவர்களோட கேரக்டர், விவேக் அவரோட காமெடி சீன், படத்துல இருந்த ஒவ்வொரு பாடல்கள், எஸ்பெஷலா சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையில் பாதி பலம்னு சொல்லி அந்த ஒரு பாட்டுக்கு இந்த எஃபெக்ட இந்த கென் கருணாஸ் அவரோட மொத்த யூத் படத்துல தான் கேட்டா கண்டிப்பாவே இல்லை.